பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில மகளிர் சங்க பொதுக்குழுவிற்கு வருகை தந்திருக்கிற, தலைமையேற்று நடத்தி தந்து கொண்டிருக்கிற நமது அன்பு தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர்களின் எழுச்சி நாயகர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு உங்களின் சார்பிலும் எனது சார்பிலும் மாநிலங்களவை உறுப்பினராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டமைக்கு வாழ்த்துக்களை. நான் மட்டும் இல்லை, அனைத்து சமுதாய தலைவர்களும் தென்பகுதியிலிருந்து தொலைபேசியில் நாங்கள் தலைவரை சந்திக்க வேண்டும், வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்த்துக்களையும் இந்த தருணத்தில் பதிவு செய்கின்றேன். இந்த நிகழ்வை கலந்து கொண்டிருக்கிற திருமிகு சௌமியா அன்புமணி அவர்களுக்கும், மேடையில் வீட்டிருக்கிற பாட்டாளி மகளிர் சங்கத்தை உருவேற்றி கருவேற்றி இன்று வரைக்கும் வழிநடத்தி கொண்டிருக்கிற அத்தனை மூத்த முன்னோடிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உலக மகளிர் தினத்தை ஒட்டி நமது மகளிர் சங்க பொதுக்குழு கூடியிருக்கிறது. முதலில் 108 நாள் மகளிர் மீட்பு பயணம். சரி, எல்லாரும் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை பாராட்டுவது தகும். ஆனால் அதே நேரத்தில் ஒவ்வொரு பயணத்தையும் ஒவ்வொரு கூட்டத்தையும் சிறப்பு மிக்க ஒன்றாக மாற்றி தந்த அந்த கடைக்கோடி மகளிர் இருக்கிறீங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த தருணத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். ரெண்டாவது விஷயம், வடபகுதியில் என்ன வேணாலும் நீங்க கூட்டம் போடலாம். பாட்டாளி மக்கள் கட்சியின் மண் இங்க ஒரு பெரிய வேறு இருக்கு. ஆனா தென்பகுதியில் எல்லாரும் அங்க கட்சி இல்லைன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் எவ்வளவு வேலை பார்த்தாலும் அது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க அந்த நேரத்தில், அதுவும் ஒரு மகளிர் மாவட்ட செயலாளராக இருந்து கொண்டு, உங்களுக்கு தெரியும் சாதாரணமா நம்ம பொறுப்புல இருந்தாலே இத்தனை ஆண்களை சந்திக்கிறதுல எவ்வளவு சிக்கல் இருக்குன்னு. மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்ற சிறிது காலத்தில் அத்தனை ஆண்களையும் சமாளித்து அந்த கூட்டத்தை திறம்பட நடத்தி இருக்கிறார்கள் என்றால், நாம் அத்தனை பேரும் அந்த மாவட்ட செயலாளருக்கு வாழ்த்துக்களை, வழக்கறிஞர் ஷகிலா அவர்களுக்கு வாழ்த்துக்களை மனமாற தெரிவித்துக் கொள்கின்றேன். அது சாதாரண விஷயம் இல்லை. மூன்றாவது முக்கியமான விஷயம், இந்த கூட்டத்துக்கு கிளம்பி வந்திருக்கிறதுக்கு சேலத்திலிருந்து வந்திருக்கீங்க, தூரத்திலிருந்து வந்திருக்கிறீங்க, சென்னையிலிருந்து வந்திருக்கீங்க, எல்லாம் வந்திருக்கிறீங்க. நீங்க இரவு கிளம்பி இருந்தாலும் சரி, காலையில கிளம்பி இருந்தாலும் சரி, நீங்க உங்களை மட்டும் தயார் பண்ணியிருக்க மாட்டீங்க, உங்க வீடையே தயார் பண்ணியிருப்பீங்க. உங்க அம்மா, உங்க வீட்டில் இருக்க மூத்தவங்க, பிள்ளை, வீட்டுக்காரு எல்லாத்தையும் தயார் பண்ணி நீங்க திரும்பி போற வரைக்கும் அதை தயார் நிலையில வச்சுட்டு வந்திருக்கிறீங்க. இதுல நான் சத்தியமா கணவன்மார்களுக்கு நன்றி சொல்ல மாட்டேன். இந்த மகளிர்களுக்கு மட்டும்தான் நன்றி வாழ்த்து சொல்லுவேன். அது சாதாரண விஷயம் அல்ல. எந்த ஆண்கள் கூட்டத்திலையும் எங்களை அனுப்பி விட்ட பெண்களுக்கு யாரும் நன்றி சொல்றது இல்லை. நாங்க மதிக்கிறோம், அவங்களுடைய பணிகளை மதிக்கிறோம், அதெல்லாம் வேற, கணவன்களை மதிப்பு இருக்கு, அதெல்லாம் வேற. ஆனால் தன் இயல்பை உணர்ந்து கொள்ள வேண்டிய தருணம் இது. நான் உழைத்திருக்கிறேன், என்னுடைய உழைப்புக்கான மரியாதையை ஏன் நான் இன்னொருவருக்கு தூக்கி கொடுக்க வேண்டும்? உலக மகளிர் தின நாளில் என்னை உணர்ந்து கொள்வது மிக மிக முக்கியமானது. என் ஆளுமையை, எனக்குள் இருக்கிற ஒரு பெண்ணை, அவளுக்கென்று ஒரு முகம், அவளுக்கென்று ஒரு படிமம் எல்லாம் இருக்கிறது. ஆனா பாட்டி மாதிரி, அம்மா மாதிரி, இங்க யாரோ சொல்ற மாதிரி, அவங்க பார்த்தா என்ன செய்வாங்க, இவங்க பார்த்தா என்ன செய்வாங்க, ஒன்றும் இல்லை. கொஞ்சம் முன்னாடி ஆடுனீங்களே எல்லாரும் பாட்டுக்கு, ஒன்றும் இல்லை, பெண் இப்படித்தான் நடக்கணும், இந்த நின்ன உடனே நம்ம எங்க சேலை எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்க இந்த நேரத்தில் உங்க உடலை விடுதலையாக்குகின்ற ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இந்த பொதுக்குழுவின் கூட்டம் ஆரம்பத்தில் இருந்ததுக்கும் அதை உருவாக்கி அந்த எனது சகோதரிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக முக்கியமான தருணம் இந்த தேர்தல். எல்லாரும் மாநிலங்களவை உறுப்பினராக தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு நன்றி சொல்லிக் கொண்டிருக்க, அதே வாழ்த்து சொல்லிக் கொண்டிருக்க அதே நேரத்தில் நம்முடைய உழைப்பு எங்கு இருக்க போகிறது? நாம் ஒவ்வொருவரும் ஸ்லீப்பர் செல்லாக மாற வேண்டிய தருணம் இது. நான் ஒவ்வொருத்தரையும் ஒரு 100 பேர் 1000 பேரை என்ன சொல்லி மாத்த போறேன்? எனக்கு எதிராக இருக்க அந்த தமிழகத்தை தூக்கி எறிவதற்கு, எனக்கு ஆதரவான தமிழகத்தை உருவாக்குவதற்கு என்னவாக மாற்றப் போகிறேன்? நான் நினைச்சா முடியும். நான் பேச போறேன், நான் களமாட போறேன், என்னுடைய களம் இது என்று நாம் ஒவ்வொருவரும் ஒரு 1000 பேரை எனக்கு வசப்படுத்த வேண்டிய தருணம் இது. அந்த தருணம் உருவாகிவிட்டால் நாங்கள் எங்களது அன்பு தலைவரை இந்த தமிழகத்தின் அரியணையில் வீற்று பார்க்கிற நாள் ஒன்று உருவாகும். அதுதான் எங்களது எல்லைக்கோடு என்று நான் நம்புகிறேன். அந்த எல்லைக்கோட்டை நோக்கி
பாட்டாளி மக்கள் கட்சியும் தமிழகத்தையும் நாம் இழுத்து பிடித்து தேர் இழுப்பது போல் வடம் பிடித்து நகர்த்தி செல்ல வேண்டும். அதற்கான உறுதிமொழியை இந்த பொதுக்குழுவிலிருந்து தலைவர் தருகிற உரையிலிருந்து எடுத்துச் சொல்வோம் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.